இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சத்யா, பெருசா எங்கயா இருக்கா அம்மா? என்ன அவன மாதிரி இருக்கு. ஏய் கனவா? என்னடா நீ எனக்கு போட்டியா? உன்னை ஏன் கூட கம்பேர் பண்ணி பேசுறா? ஏய், உன் பொண்டாட்டியோட பிரச்சனைனா நீ அவ கூட போய் வச்சுக்க. என்கிட்டலாம் வச்சுக்கினேன்னு வை, நான் அப்படியே பழந்து விட்ருவேன். போட எங்க அட்ரா பாப்போம், அட்ரா பாப்போம். ஏய், நான் அடி மாடன் பாக்குறியா? அவனை நாஸ்தி ஆயிடுவேன். பெருசு ஆக்ஷன் பிளாக். ஏய் சத்யா, கை ஒலிக்கிற கை எதுவும் பண்ணிடாத சத்யா. பெருசே இறங்க வயித்துல ஸ்டாப். பெருசே அம்மா வாய மூடிக்கிட்டு இருக்கணும். அடிச்சுட்டானே. யோ, வேடிக்கை பார்த்து நிக்கிறியே. ஏய் அம்மா, ஏய் கைய முறுக்கிடாத. முறுக்கிட்டானே சத்யா. ஏய் சத்யா, ஹெட்லைட் ஆஃப் ஸ்டாப். சத்யா, கண்ணு போச்சே. ஏய் டேய் டேய், உன்னை இப்படி என் கூட கம்பேர் பண்ணி பேசலாம்? நீயும் நானும் ஈக்குவலாடா. அறுக்குறானே சொல்றா. டேய், இப்ப நீங்க இருந்து போலன்னு பையன், உன்னை இங்கே நான் கொன்னு போட்டுருவேன். உன்னை நான் கொன்னு போட்டுட்டேனா அவ உன்னை தியாகி ஆக்கிடுவா. அதுக்கு தாண்டா உன்னை உயிரோட விடுறேன். இந்த உலகத்திலேயே அவளுக்கு நான் மட்டும் தாண்டா பெருசா தெரியணும். என்ன தவிர வேற எவனும் அவன் லைஃப்ல வரவே கூடாது. என்னது இது கண்ணாடி? கண்ணா குழந்தை, தலைவர் ஸ்டைல் பா. இது எப்படி இருக்கு? ஏங்க, ஒரு மெக்கானிக்கு கண்ணு கை தானே முக்கியம். இப்படி கண்ணாடி போட்டிருந்தனா கால்ல இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூ எல்லாம் எப்படி தெரியும்? முதல்ல அதை கழட்டு. இப்படி பட்ட பகல்ல கருப்பு கண்ணாடி. என்ன மனசுல பெரிய எம்ஜிஆர் நினைப்போ? ஹலோ, கண்ணாடி போடுறதும் போடாததும் ஏன் விருப்பம்? சும்மா அதெல்லாம் கேட்டு இருக்காதீங்க. வேலை செய்யற இடத்துல இப்படி இருக்கிற லட்சணமா இது? இப்ப கழட்ட போறியா இல்லையா? ஏங்க, இப்ப நான் வேலை செய்யறது முக்கியமா இல்ல கண்ணாடி போட்டு வேலை செய்யறதா உங்க பிரச்சனையா? இதான் என் ஸ்டைலு, இனிமே நான் அப்படிதான் இருப்பேன். ஆமா. இல்ல, நீ நேத்து வரைக்கும் கரெக்டா தானே இருந்த. அப்பெல்லாம் நான் கண்ணாடி பார்க்கவே இல்லையே. ஐயோ, நோண்டுட்டேன். இப்போ திடீர்னு இப்படி பண்றேனா பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. கண்டுபிடிச்சிச்சுடா. என்னாச்சு? என்ன அங்கிள், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது அவன் திடீர்னு தலைவர் படம் பார்த்திருக்கான், அந்த பாதிப்பு தான். அதனாலதான் ஸ்டைலா இருக்கட்டுமே நினைக்கிறான். விட ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைலா இருக்குமா? உண்மையை சொல்லுங்க. ரொம்ப நோண்டுட்டு மாட்டிக்குமோ? இப்ப நீ கண்ணாடி கழட்ட போறியா இல்லையா? ஏங்க, நான் இப்ப வேலை பார்க்கணுமா இல்ல கண்ணாடி கட்டணுமா? என்ன பேச்சு பேசுற? நான் என்ன லூசா? ஐயோ, ஏய், என்னது இது? அது அது வந்து என்ன, நைட்டு குடிச்சிட்டு போய் எங்கயாவது விழுந்துட்டியா? இங்க இவ்வளவு வேலை இருக்கு, குடிச்சிட்டு கண்ணை வீணாக்கிட்டு வந்திருக்க. இல்ல இந்த வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? உன் கையில எவ்வளவு திறமை இருக்கு. அப்படி இருந்தும் உனக்கு ஏன் இந்த ட்ரிங்கிங் பழக்கம்? அது சின்ன வயசுல இருந்தே பழகிட்டாமா. திடீர்னு விட முடியுமா? படிப்படியா குறைச்சிருவான். மா, இதெல்லாம் கண்டுக்காதம்மா. உன்னை பார்க்க வச்சு குடிச்சா எனக்கு போதை ஏற மாட்டேங்குது. ஒரு ரவுண்ட் அடிக்கிறியா? ஏய், இதை குடிச்சா வயிறு எரியும்டா. கருமம் கருமம். இதெல்லாம் எப்படா குடிக்கிறீங்க? இல்லதான் பெருசு, இந்த உலகத்துல பாதி பேருக்கு தான் தீர்த்தம். அரும் அருந்து சம்மா கர்மா அதுக்கு அசிங்கம் பத்தி என்ன ஒரு ரவுண்ட் வாங்காட்டி
தான் சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா பிராண்டி வாசனைன்னு. டேய் பார்த்து பேசு. ஆமா, இந்த கருமத்தை விட்டு தொலைச்சாதான் என்ன? ஏன்டா இப்படி தினமும் குடிச்சு தொலைற? ஆமா, இதுக்கு மட்டும் உங்ககிட்ட பதிலே இருக்காது. இந்த பாரு, நீ இங்க வந்தது எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. கஸ்டமர்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேரேஜை டெவலப் பண்ணோம்னா அஞ்சலிக்கு பெரிய உதவியா இருக்கும்டா. என்ன வர வர ஒரு புல்லு பத்த மாட்டேங்குது. டேய் டேய், இந்த கேரேஜை 1 2 ஆக்கி 2 3 ஆக்கி 3 30 ஆகல. என் பேர் சத்யா இல்ல, சத்யா இல்ல, சத்யா இல்ல. டேய் 30லாம் ஆக வேண்டாம். இந்த கேரேஜில் கூட இருந்து கடைசி வரைக்கும் நீ வேலை பார்த்தாலே போதும். என்ன இதெல்லாம்? இந்த மகேஷ் இருக்கானே, அவன் லேசப்பட்ட ஆள் இல்ல. அப்பப்ப ஏதாவது புதுசா தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நீ பயந்து மட்டும் ஓடிடக்கூடாது என்ன? இங்க பார், நான் ஓடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, எப்பயோ ஓடிட்டு இருப்பேன். உனக்காக என் மூஞ்சில அடி வாங்கிட்டு இங்க உக்காந்துட்டு நான் இருக்க மாட்டேன். டேய் சத்யா, என்ன வேலையை பார்க்காம விசில் அடிச்சுக்கிட்டு இருக்க? எப்ப வேலையை முடிக்கிறது, எப்ப டெலிவரி கொடுக்கறது? சும்மா அப்படியே சொல்லியிருந்தா அப்படியே வேலை பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் தேவல, டூல்ஸ் தேவல, எல்லாம் பார்த்தாதே நேரத்தே சொல்லியாச்சு. இன்னும் வாங்கி கொடுத்துருங்க. யோ, ஒரு டூல்ஸ் கூட உருப்படியா இல்லையா? நேத்த எல்லாம் பழசா போய்க்குது. 4 திருப்புனா ஸ்பேனர் வளையுது, ரிங்ஸு ஒஞ்சி போகுது. இதை வச்சுன்னா பழ போட்டுது. டேய் இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றா. அட்ஜஸ்ட் பண்ணி என் கை தான் பெண்டா போச்சு. அட்ஜஸ்ட் பண்ணுமா? வந்தத்துல ஃபுல் டென்ஷன் தான். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியல. இதுல டூல்ஸ் வேற நல்லா இல்ல. டூல்ஸ்லாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் நான் கிளம்பிட்டே இருப்பேன். தோ ஓனர் அம்மா வராங்க, சொல்லுங்க. வாங்க மேடம், வாங்க. ஓனர்னா உங்க இஷ்டத்துக்கு லேட்டா வருவீங்களா? ஏன் அவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க? லேட்டா வரத்தானே? ஒரு 2 மணி வந்துருக்கலாம். நீங்க கரெக்டா வந்துருவோம். ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ணாம? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஏன் என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? ஓனர், நீ என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே எங்க அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? கேரேஜ் நடத்துறதே உங்களுக்கு பிடிக்கல, ஆனா நீ என்னடானா? லோ என்னாச்சு? காரணத்தை சொல்லி திட்டுங்க. அம்மா வந்ததுல இருந்து மொட்டையா திட்டின்னு ஒன்னும் புரியாம. நேத்து நைட்டு குடிச்சியா?